வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் இளநிலை உதவியாளர் உட்பட வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் பார்த்திங்கன்னா 32,000 1,28,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 40,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க February 4 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா EIL அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. EIL அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். இங்கேருந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது PWD கேட்டகரிக்கான வேக்கன்சிஸ் வந்து இப்போ ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டெப்டி மேனேஜர், இன்ஜினியர், ஆஃபீஸர், அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் கேடரில் CSR டிசிப்ளினில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அதேமாதிரி டெப்டி மேனேஜரில் கார்ப்பரேட் பிளானிங்கில் 1 வேக்கன்சிஸ், டெப்டி மேனேஜரில் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு சேலரி 70,000 2 லட்சம் வரைக்கும் பேசிக் பே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் கேடரில் போஸ்டிங் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசிப்ளினில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 60,000 1,80,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி, அதேமாதிரி ஆஃபீஸரில் ஃபினான்ஸு, ஆஃபீஸரில் ராஜபாஷான்னு சொல்லி 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி 60,000 1,80,000 வரைக்கும் இருக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 32,000 1,22,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 29,000 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 9 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் CSR போஸ்ட்டுக்கு 42 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபுல் டைமில் பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க் அல்லது சோசியாலஜி அல்லது எக்கனாமிக்ஸ் அல்லது சோசியல் சயின்ஸ் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். 65% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது MBAயில் பார்த்தீங்கன்னா HRO, சோசியல் வெல்ஃபேரோ அல்லது சஸ்டைனபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டும் முடிச்சிருக்கணும். 65% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெலவென்ட் ஃபீல்டில் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதேமாதிரி டெப்டி மேனேஜர்லேயே கார்ப்பரேட் பிளானிங்கில் வேக்கன்சிஸ் இருக்குது. 42 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் முடிச்சுட்டு MBA முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது போஸ்ட் கிராஜுவேஷனில் எக்கனாமிக்ஸோ, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸோ அல்லது காமர்ஸோ முடிச்சுட்டு அதோட MBA முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஜினியர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு BE, BTech அல்லது BSc இன்ஜினியரிங்கில் சிவிலோ, எலக்ட்ரிக்கலோ, மெக்கானிக்கலோ அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ ஏதாவது ஒரு டிசிப்ளினில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் லைப்ரரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜர் லைப்ரரி 2 கேட்டகரிலையும் பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆஃபீஸர் லைப்ரரி போஸ்ட்டுக்கு 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். டெப்டி மேனேஜர் லைப்ரரி போஸ்ட்டுக்கு 49 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஃபிசிக்கல் சயின்ஸோ அல்லது அதோட போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸும் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ BSc ஃபிசிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு அதோட போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி லைப்ரரி சயின்ஸும் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த
வரைக்கும் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு 5 இயர்ஸும் டெப்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு 9 இயர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆஃபீஸர் ஃபினான்ஸில் 1 வேகன்சிஸ் 38 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதோட CA முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்லேயே ராஜபாக்ஷாவில் 1 வேகன்சிஸ் 45 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி வித் இங்கிலீஷு அல்லது மாஸ்டர் டிகிரியில் இங்கிலீஷ் வித் ஹிந்தி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு 1 வேகன்சிஸ் 46 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஃபுல் டைம் கிராஜுவேஷன் வந்து எனி டிசிப்ளின் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதோட போஸ்ட் கிராஜுவேஷனில் டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ அல்லது இண்டஸ்ட்ரி ரிலேஷனோ அல்லது லேபர் லாஸோ அல்லது HRDயோ எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்டில் 2 வேகன்சிஸ் 42 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஃபுல் டைம் கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிசிப்ளினில் நீங்கள் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் கிராஜுவேஷன் பண்ணியிருந்தால் போதும். அதோட பிஜி டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், லேபர் லாஸு, HRD இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு டிசபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 40% அல்லது அதுக்கு மேலே இருக்க டிசபிலிட்டி இருக்கவங்க போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே சேலரி லெவல் சொல்லியிருக்காங்க. டெப்டி மேனேஜருக்கு 70,000, ஆஃபீஸர் அண்டு இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு 60,000, அசிஸ்டண்ட்டுக்கு 32,000, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 29,000 பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏஜில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. SC/STனா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், OBCனா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எனிவேர் இன் இந்தியா அண்ட் அப்ராட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி அப்ராட்லேயும் போஸ்டிங்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ரீஜனல் ஆஃபீஸஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலையுமே இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் போஸ்டிங்ஸ் கிடைக்க வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸை இன்டர்வியூ அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. உங்கள் மார்க்கு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கில் டெஸ்ட்டுக்கான இன்டிமேஷன்ஸ் மெயில் மூலமாக தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இது தான், www.engineersindia.com. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் தான் இது. ஸோ உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே என்ன ஃபைல் சைஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறதுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை கரெக்டாக ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க February 4 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி ஆப்ரேஷனலான வேலிடான மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்டர்வியூ ஸ்கில் டெஸ்ட்டுக்கான இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு மெயில் மூலமாக தான் தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சா போதும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃப்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்சி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றின ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டிலையுமே போஸ்டிங்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்குங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.